ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். லக்ன நிச்சயம்னு வீடியோ வந்ததுமே நம்ம மக்கள் எல்லாருமே லக்ன நிச்சயம்லாம் பண்ணிக்கிறோமாப்பா, நீ சொல்கிற கால்குலேஷன்லாம் ஓகே தான், ஆனால் உதயாதி நாழிகை எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்கே இனிஷியல் ஸ்டெப்பே நிற்கிதே, முதல் ஸ்டெப்பே நிற்கிதே அப்படின்னு சொல்லி நிறையா கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு கமெண்ட்ஸ்லேயே விளக்கமும் கொடுத்துருந்தாங்க நம்ம நேயர்கள், எப்படி உதயாதி நாழிகை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அது டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. தளபதி நாகராஜ் ஐயாவும் இன்னொருத்தரும் கொடுத்துருந்ததான் எனக்கு ஞாபகம். அப்போது அந்த கமெண்ட்ஸ்லேயே வந்து அந்த நம்ம இப்போ சொன்ன கால்குலேஷனுக்கே எப்படி உதயாதி நாழிகை எடுக்கிறதுங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் உதயாதி நாழிகையை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப சிம்பிளாக எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்ப்போம். முதல்ல வந்து எந்த கணக்கீடுமே இல்லாமல் உதயாதி நாழிகை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. உங்கள் ஜாதகம் வந்து கையில் எழுதியிருந்த ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகத்தை எடுத்து பிரட்டினீங்கன்னா முதல்ல விநாயகர் துதி இருக்கும், அப்புறம் வந்து சரஸ்வதி துதி இருக்கும், அதுக்கப்புறம் நவகிரக துதி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து தினசுத்தின்னு ஒரு பக்கம் போட்டிருப்பாங்க. ஜாதகம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, தினசுத்தி அப்படின்னு. தினசுத்தினா என்ன, நிகழும் மங்களகரமான இந்த வருஷம், ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ நடப்பு வருஷத்தில் ஹேவிழம்பி வருடம் தை மாதம் 15ஆம் தேதி அப்படி ஏதாவது ஒரு அந்த இப்போ வருஷம் மாதம் தேதி அதெல்லாம் போட்டு அப்புறம் கிழமை எழுதி அப்புறம் ப்ராக்கெட்டில் ஆங்கில தேதியை எழுதி அப்புறம் வந்து எழுதியிருப்பாங்க என்ன, கிருஷ்ணபட்சம் அல்லது சுக்கலபட்சம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. கிருஷ்ணபட்சம்னா தேய்விரை, சுக்கலபட்சம்னா வளர்பிறை. அதுக்கடுத்து எழுதுவாங்க பாருங்கள், கிருஷ்ணபட்சம் துவிதியை திதி நாளிகை 25 வினாளிகை 40 அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் போட்டுகிட்டே வருவாங்க. அடுத்தது நட்சத்திரம், மக நட்சத்திரம் 15 நாளிகை 24 வினாடி, அதற்கு மேல் பூர நட்சத்திரம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து திதி எழுதிட்டு நட்சத்திரம் எழுதிட்டு கரணம் எழுதி யோகம் எழுதி தியாஜியம் எழுதி அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதில் நிறைய நாளிகை வினாடியெல்லாம் வரும். அப்போ இதில் எந்த நாளிகை வினாடியை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா, அந்த பக்கத்தை அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே கடைசியில் போட்டிருப்பாங்க, சூரியன் உதயாதி முதல் ஜாதகன் ஜனனாந்திரம் வரை தொடங்கி சென்ற உதயாதி நாளிகை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதில் அதை உதயாதி நாழிகை அப்படின்னு எழுதியிருப்பாங்க பாருங்கள். அந்த உதயாதி நாழிகைங்கிறத அப்படியே எடுத்துக்கிற வேண்டியதான். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சிலர் வந்து கடிகார மணி என்னன்னு போட்டிருப்பாங்க, சிலர் கடிகார மணியை போட மாட்டாங்க, அப்படியே உதயாதி நாழிகையோட விட்டுருவாங்க. அப்போது அந்த உதயாதி நாழிகை என்ன வினாடி என்னங்கிறத அந்த கடைசியில் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன வரும்னா, இந்த ஊரில் இருக்கக்கூடிய இன்னன்னாருக்கான குழந்தையா இத்தனாவது குழந்தையா அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே டீட்டெயில் மட்டும்தான் வரும். இதை இப்படி எடுத்துக்கலாம். கடைசியிலேருந்து பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா தினசுத்தியில் முதல்ல இருக்கிறது, கீழேருந்து ஃபஸ்ட் இல்லை, முதல்ல இருக்கிற நாழிகை வினாடிங்கிறது என்ன இருக்குன்னா, ஜாதகன் சூரியன் உதயம் முதல் ஜாதகன் ஜனனாந்திரம் வரை தொடங்கி சென்ற உதயாதி நாழிகை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதை எடுத்துக்கிடலாம். அதான் உதயாதி நாழிகை. இது சிம்பிளான வழி. இன்னொன்று, ஐயா ஜாதகம்லாம் எழுதலப்பா, ஜாதகம் எழுதியிருந்தா தான் எங்களுக்கு தான் இந்த குழப்பமே வந்திருக்காதே, ஜாதகம் எழுதாததுனால தானே இம்புட்டு குழப்பமும் இருக்குது, நாங்கள் கம்ப்யூட்டரில் ஓட்டில் பார்த்துக்கிருக்கோம் அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம மேனுவலாக கண்டுபிடிச்சிக்கிறலாம். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு 3 டீட்டெயில் வேணும். ஒன்று வந்து பிறந்த நேரம் வேணும், அப்புறம் பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தது, அந்த ஊருக்கான சூரிய உதயம், அதுக்கு தான் ஊர் கேட்குறது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ பிறந்த நேரம், அந்த பிறந்த ஊருக்கான சூரிய உதயம், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், இந்த 3 டீட்டெயில் இருந்தால் போதும். இதில் அடிஷ்னலாக வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த டேலைட் சேவிங்னு ஒன்று வைக்கிறாங்க இல்லையா, அந்த டேலைட் சேவிங்கை வந்து சம்மர் டைமில் இருக்கா வின்டர் டைமில் இருக்காங்கிற அந்த 1 மணி நேர வித்தியாசத்தையும் சேர்த்து கணக்கில் எடுத்துக்கிடணும். சரி, இதை வந்து பிறந்த நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான். சரி, இப்போ இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பேரளவுக்கு சொல்லிகிட்டே போகிறத விட ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி சொன்னால் தானே சரியாக இருக்கும். அதனால் எடுத்துக்காட்டு எடுத்துக்கிடுவோம். முதல் பாயிண்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் வர்றதை பாருங்கள். அதாவது இது ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கும் கண்ணாடி ஓடணும் போல இருக்கே. 5ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2018ஆவது வருஷம். அதாவது அந்த டேட்டு நான் மேலே எழுதியிருக்கேன் பார்த்துங்க, 5 ஏப்ரல் 2018 இது தேதி. சரி, குழந்தை பிறந்த நேரம் அப்படின்னு எடுத்துட்டா 8 மணி 42 நிமிடம் ஏஎம், அதாவது காலையில் 8 மணி 42 நிமிஷத்துக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கு. சரி, இதுக்கு வந்து நம்ம அதாவது திண்டுக்கல்லில் பிறந்ததுன்னு எடுத்துக்கிறோம், ஏன்னா நான் அங்கே உட்காந்து தானே பண்ணுறேன். அதனால் திண்டுக்கல்லில் பிறந்ததுனாக்க சூரிய உதயம் வந்து 6 மணி 10 நிமிஷம். இந்த டீட்டெயில் எல்லாம் மேலே இருக்கும் பாருங்கள். பிறந்தது
இதில் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி 2018, ஜனன நேரம் வந்து 8:42 AM. திண்டுக்கல்லுக்கான சூரிய உதயம் அப்படின்னு எடுத்துட்டா 6:10. இந்த 3 டீட்டெயிலும் இதில் இருக்கா? இப்போது இதிலிருந்து உதயாதி நாடிகை எடுக்கணும். 6:10 குழந்தை பிறந்த 8:42 வரைக்கும் எவ்வளோ டைம் போயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். 6:10க்கு அப்புறம் 7:10, 8:10, 2 மணி நேரம் போயிருக்கு. அப்புறம் 42 நிமிஷங்கிறனால அதில் 8:10ல் 10 போச்சுனாக்க 32 நிமிஷம். அப்போ 2 மணி நேரமும் 32 நிமிஷமும் இதில் போயிருக்கு. அதனால் சூரியன் உதயத்துக்கு அப்புறம் காலம் கடந்து அதுக்கப்புறம் பிறந்திருக்கு குழந்தை. இப்போ இந்த 2 மணி நேரம் 32 நிமிஷம் அப்படிங்கிறத வந்து நாளிகை வினாடியாக மாற்றுறோம். எப்படி மாற்றலாம்னா 1 மணி நேரத்துக்கு 2.5 நாடிகை. இப்போ நம்ம எத்தனை மணி நேரம் சொன்னால் 2 மணி நேரம். 2 மணி நேரத்துக்கு மணிக்கு 2.5 நாளிகைன்னா 5 நாழிகை ஆகுது. அதை போட்டுக்கிடுங்க ஃபஸ்ட்டு, 5 நாழிகை. அடுத்தபடியாக இந்த 32 வினாடி 32 நிமிஷம் சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த 32 நிமிஷத்தை 2.5ஆல் பெருக்கிக்கங்க, 2.5ஆல் பெருக்கிக்கணும். 32 2.5ஆல் பெருக்குனா 80 வரும். இந்த 80க்கு 60 வினாடி சேர்ந்தது 1 நாழிகை. அதனால் 60 கழிச்சிட்டு இந்த பக்கம் ஒன்றா சேர்த்துக்குங்க. ஏற்கனவே 5 நாழிகை வச்சுருக்கோம் இல்லையா 2 மணி நேரத்துக்கு, அதில் வந்து 1 நாழிகை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 6 நாழிகை ஆயிரும். அப்போது 80 வினாடியில் 60 போச்சுன்னா பாக்கி 20 இருக்கும். அப்போ 6 நாழிகையும் 20 வினாடியும் இதுக்கு உதயாதி நாழிகை. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காகவும், ரெண்டாவது ஆக்சுவலாகவே குழந்தை பிறந்ததுன்னு வந்து சொன்னாங்க, சரி இதையும் அப்படியே வீடியோவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காகவே அந்த டயத்தையே அப்படியே எடுத்துக்கிட்டோம். அப்போது உதயாதி நாழிகை இந்த குழந்தைக்கு எவ்வளோ வருது? 6 நாழிகை 20 வினாடி. இதுதான் உதயாதி நாழிகை. இந்த உதயாதி நாழிகைங்கிறது வந்து இதே இது வந்து மணிக்கணக்கு கூடிக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 மணி நேரம் ஆகுது, 12 நிமிஷம் ஆகுது அப்படின்னா இந்த நாழிகையை தனியாக எத்தனை மணி நேரம் வருதோ அந்த மணியை தனியாக 2.5ல் பெருக்கிக்கணும், நிமிஷத்தை தனியாக 2.5ல் பெருக்கிக்கணும். இந்த நிமிஷத்தில் 60ஆல் வகுத்துக்குங்க. எத்தனை வருதோ அத்தனையை தூக்கி வச்சிடணும் இந்த பக்கம். எது நம்ம தசமம் கிடையாது, அதாவது 10க்கு அப்புறம் வந்ததுன்னா இங்கிட்டு 1 சேர்த்துக்கிறதுங்கிறதுக்கு, புள்ளிக்கு இங்கிட்ட 60 வந்தாலே இங்கிட்ட எடுத்துக்கிற வேண்டியதான். அப்போது இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சொல்கிறேன், சூரிய உதயம் 6:10, ஜனனமானது 8:42, 2க்குமான வித்தியாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 மணி நேரம் 32 நிமிஷம். இந்த 2 மணி நேரத்தை மணிக்கு 2.5 நாழிகை வீதம் பெருக்கிட்டு வந்தோம்னா 5 நாழிகை வந்துடும். அதே மாதிரி 32 நிமிஷத்தை பெருக்கணும்னா 2.5ஆல் பெருக்கணும்னா 2.5ஆல் பெருக்கணும்னா 80 வரும். அந்த 80ல் 60 கழிச்சிருங்க, ஏன்னா 60 வினாடி கொண்டது 1 நாழிகை. அப்போ இதில் 1 நாழிகை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 5 1 6 நாழிகை. இந்த பக்கம் இருக்கிறது பாக்கி 20. அப்போ 6 நாழிகை 20 வினாடி அப்படிங்கிறது இதனுடைய உதயாதி நாழிகை. இப்படி கண்டுபிடிக்கலாம். எப்பயுமே அதில் ஒரு ஷார்ட்கட் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஒரு எளிமையான விஷயம்னு ஒன்று இருக்கணும்ல. அப்போ அதுக்கு ஒரு வழி இருக்குது. எப்படின்னா, நீங்கள் இந்த டீட்டெயில் அப்படியே எழுதிக்கோங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, அப்புறம் அந்த ஊருக்கான சூரிய உதயம், இந்த டீட்டெயிலை மட்டும் எழுதிக்கோங்க. இப்போது சூரிய உதயத்தை எதிலிருந்து எடுக்கிறது? பஞ்சாங்கத்திலேருந்து எடுத்துக்கிடலாம். சப்போஸ் வெளிநாடுகளாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு பஞ்சாங்கத்தில் வெளிநாடுகளுக்கான ஊர்களுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் கொடுக்கலைங்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெப்சைட்டில் சூரிய உதயம் நீங்கள் எடுத்துக்கிடலாம். சரி, எந்த ஊருக்கு வேணுமோ அந்த ஊருக்கு எடுத்துக்கலாம். அஃப்கோர்ஸ் அதுக்கான லிங்கை கூட டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒன்று. இன்னொன்று வந்து இந்த உதயாதி நாழிகையை ஷார்ட்கட்டில் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, இதுக்கு ஜென்ரலாக 6 மணிக்கு சூரிய உதயம்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு பட்டியல் வச்சுக்கிடுவோம். வச்சுக்கிட்டா இப்போ இதே கணக்குக்கே எடுத்துக்கிடுவோம். உதயம் வந்து 6:10, அது அப்படியே இருக்கட்டும். ஜனனம் வந்து 6:42, அதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த சூரிய உதயம் இருக்குது பாருங்கள், அதை கவனிங்க. அது 6 மணிக்கு அப்புறம் இருந்துச்சுன்னா, 6 மணிக்கு பின்னால் சூரிய உதயம் ஆகிருந்ததுன்னா பிறந்த நேரத்திலிருந்து இதை வந்து கழிச்சிடணும். ஏதோ அந்த டிஃப்ரென்ஸை கழிச்சிடணும். எப்படி? இப்போ நீங்கள் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். 8:42 பிறந்தது, பிறந்த நேரம். 6 மணிக்கு மேலே 10 நிமிஷம் கழித்து தான் சூரிய உதயம் ஆகிருக்கு. அந்த 10 நிமிஷத்தை கழிச்சிருங்க. அப்போ 8:42 மைனஸ்
10 minutes அப்படின்னு போட்டால் 8:32ன்னு வரும். வருதா? ரைட். இந்த 8:32க்கு நீங்கள் உதயாதி நாழிகை பார்த்தா கரெக்டாக வரும். அதுக்கு ஒரு டேபிள் வச்சுக்கலாம். அந்த டேபிளில் எடுத்தோம்னா அது கரெக்டாக வந்துடும். எப்படி? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற டேபிளை எடுத்துக்கோங்க. இதில் காலையில் 8 மணி அப்படிங்கிறதுக்கு என்ன போட்டிருக்காங்க? இடது பக்கத்தில் ஃபஸ்ட் லைனில் பாருங்கள் 8 மணி இருக்கும். அதுக்கு நாழிகை வினாடி எவ்வளோ வந்திருக்கு? 5 நாழிகைன்னு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் நிமிஷத்துக்கு போட்டிருக்காங்க பாருங்கள். 32 நிமிஷத்துக்கு வந்து எவ்வளோ நாழிகை போட்டிருக்காங்க? 1:20ன்னு போட்டிருக்காங்களா? நம்ம 8 மணிக்கு எவ்வளோ பார்த்தோம்? 5 நாழிகை. 32 நிமிஷத்துக்கு 1:20. அப்போ 6 நாழிகை 20 வினாடி. இதுதான் உதயாதி நாழிகை. இந்த டேபிளில் இருந்து ஈஸியாக எடுத்துக்கலாம்ல. இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இது வந்து 6 மணியை பேஸ் பண்ணி தயார் பண்ணதுனால இந்த டேபிள் சூரிய உதயம் வந்து 6 மணிக்கு முன்னால் இருந்தால் 6 மணிக்கும் அந்த சூரிய உதயத்துக்குமான வித்தியாசம், எடுத்துக்காட்டா 6:10 அல்லது 6:15ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1/4 மணி நேரத்தை ஜனன நேரத்திலிருந்து கழிச்சிடணும். சப்போஸ் ஒரு சில நாள் வந்து சூரிய உதயம் முன்னால் இருக்கும், 6 மணிக்கு முன்னால் இருக்கும், 5:50ன்னு வச்சுக்கிடுவோம். 5:50ன்னா அந்த 6 மணிக்கும் 5:50க்குமான வித்தியாசம் எவ்வளவு? 10 நிமிஷம். ஆனால் 6 மணிக்கு முன்னாலேயே சூரியன் உதிக்குது இல்லையா? அந்த டிஃபரன்ஸை வந்து பிறந்த நேரத்தோட கூட்டிக்கிறணும். இப்போ இந்த கால்குலேஷனில் 6:10க்கு சூரியன் உதயம் ஆனதுனால 10 நிமிஷத்தை நம்ம கழிச்சிருக்கோம். இதே இது வந்து 10 நிமிஷம் முன்னால் சூரிய உதயம் ஆயிருந்தால், 5:50க்கு சூரிய உதயம் ஆயிருந்தால் 8:42ன்னு இருக்குல்ல, அதோட 10 நிமிஷத்தை கூட்டிக்க போகிறோம். அப்போது 6 மணிக்கு முன்னால் சூரிய உதயம் ஆயிருந்தால் கழிக்கணும், 6 மணிக்கு பின்னால் சூரியன் உதயம் ஆயிருந்தால் அந்த வித்தியாசத்தை கூட்டணும். கூட்டிட்டா அந்த டைம் என்ன வருதுன்னு பார்த்து அதுக்காக டேபிளில் செக் பண்ணிங்கன்னா இந்த டேபிளில் நாழிகை வினாடி வந்துடும். ஸோ உதயாதி நாழிகை வினாடி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிம்பிளான வழி. இதை யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஜென்ரலாக ஜாதகம் எழுதி வச்சுருந்தாங்கன்னா அந்த ஜாதகத்திலேயே தினசுத்தியில் கடைசியில் எழுதியிருப்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், சூரியன் உதயம் முதல் ஜாதகன் ஜனனாந்திரம் வரை தொடங்கி சென்ற உதயாதி நாழிகை இத்தனை நாழிகை வினாடி இத்தனை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுதான் உதயாதி நாழிகை. ஆனால் முன்னால் எழுதி வந்திருப்பாங்கல்ல, இன்ன நட்சத்திரம், இன்ன திதி, இன்ன கரணம், இன்ன யோகம், இன்ன தியாஜ்யம், இன்ன அகசு அப்படிலாம் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் வேறு நாழிகை வினாடி, அதெல்லாம் விட்டுருங்க. கடைசியில் எழுதியிருக்க உதயாதி நாழிகைங்கிறது தான் வந்து உதயாதி நாழிகைன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி பின்பக்கம் போனீங்கன்னா இன்னொரு நாழிகை வினாடி இருக்கும், ஆதி அந்தம் பரம நாழிகைன்னு இருக்கும். அதை விட்டுருவோம், அது தனி, அது வேறு ஒரு கால்குலேஷனு. ஸோ இது உதயாதி நாழிகை எடுக்கிறது ரெடி ரெக்கனராக உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்துக்கலாம், அல்லது இந்த டேபிளில் இருந்து நீங்கள் எடுத்துக்கிடலாம். இந்த டேபிளில் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க செல்லில், சரியா போச்சு. எப்போனாலும் கன்வெர்ட் பண்ணுறதை பண்ணிக்கலாம். சரியா? நமது நேயர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.